அஸ்ஸலாமுஅலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது லவ்வை பற்றி தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டோம். இந்த 7 நண்பர்மார்கள் இருக்கிறாங்க. அவங்கள 2 பேர் சீரியஸாக லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட இதோட 2 பேர் இந்த பணத்துக்காக லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2 பார்த்துட்டோம். 4 பேரை இந்த 3 நண்பர்மார்கள் இப்போ இருக்காங்களவா, அவங்கள பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 7 பேர் கதை 4 பேர் கதை முடியுது. இதோட இந்த 4 பேர் கதை முடிஞ்சிட்டா 3 பேர் கதையை இனி நாங்கள் பார்க்கலாம். பெண்ணாகவும் கூட இருக்கலாம், அல்லது அவங்க ஆணாகவும் கூட இருக்கலாம். அந்த 3 பெண்மார் கதையை நாங்கள் பார்ப்போமா. ஒருத்தர் ஒன்று சைட்டில் லவ் பண்ணுறாங்க, ஒருத்தர் லவ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லவ் பண்ணுறாங்க, இன்னொன்று அவங்கள கடுமையான ஆசைக்காக வேண்டி லவ்வை பண்ணிக்கிறாங்க. இதை ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். நாங்கள் முதல்ல டைம் பாஸுக்காக லவ் பண்ணுறவனை பார்க்கறதுக்கு முன் லவ்னா என்னென்னு தெரிஞ்சதுக்காக லவ் பண்ணுறவனை நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோமா. நாங்கள் லவ்னா என்னென்னு தெரியாமல் பார்ப்போம். அவன் சும்மா அவனை பாட்டு இருப்பான். எதுக்காக நீங்கள் லவ் பண்ணுற உங்களுக்கு என்னடா சம்மந்தம், என்னடா காரணம், அதை என்னடா லாஃப் பண்ணுற மாதிரிலாம் யோசிப்பான். அவனை ஃப்ரெண்ட் மாதிரி நல்லா ஏற்றி விட்டு ஒரு பொம்பளை பின்னால் சுற்ற விடுவான். அவனும் சரி, அவன் விரும்பி விருப்பம் இல்லாமல் சரி லவ்னா என்னென்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பின்னால் சுற்றி பார்ப்பான். அல்லது அவன் ஏற்றி விட்டுனால சும்மா அதை ஏறி அவன் இதில் பின்னால் சுற்றுவான். 2 ரவுண்டு வச்சுக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைக்கு அவனை விருப்பம் இல்லை. ஆனால் அந்த பையனை இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறான்னு வைப்போம். அவனை லவ் பண்ணுற பிள்ளையே அவன் திரும்பி கூட பார்க்காம அவன் என்ன செய்கிறான்டா, இன்னொரு பிள்ளைக்கு பின்னால் போயிட்டுருக்கான். அவன் பொடியமாக ஏற்றுட்டு பொண்ணு பின்னால். ஆனால் அந்த பிள்ளை அவனை சொட்டும் கூட கணக்கெடுக்கான்ல. ஆனால் அவனும் தேடி போகிற பிள்ளையும் அவன் சொட்டும் கூட கணக்கெடுக்கான்ல. ஆனால் அந்த பிள்ளை இவங்ககிட்ட இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு யோசிப்பான். ஆனால் அந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட எப்படி லவ்வை சொல்லி பார்ப்போன்னு யோசிப்பான். அப்படி இருக்கிற நேற்றுக்கு அவன் கொஞ்ச நாளாக தூரம் போகிற நேற்றுக்கு அவனை லவ் பண்ணுற பிள்ளையோடு அவன் செட் ஆகி அவன் அந்த பிள்ளையை லவ் பண்ணுறான்னு வைப்போம். அப்போ என்ன செய்வான், மற்ற ஃப்ரெண்ட் மாதிரிலாம் அவனை கணக்கு இருக்காது, இப்படி விட்டுருவாங்க. ஆனால் அவன் லவ் பண்ணுற புள்ள திருப்பி வராமல் விட்ட பிரச்சனை இல்லை. அவங்க 2 பேருக்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. லவ் பண்ண புள்ள திருப்பி லவ் சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டா பிரச்சனை இல்லை. உங்கள் 2 பேருக்கும் லவ் நல்லா போயிட்டு இருக்கும். லவ் பண்ணதுக்கான ஒரு பலனும் கிடைக்கும். அந்த புள்ள திருப்பி வரும்போது நான் டைம் பாஸ்க்காக லவ் பண்ணிட்டு பொடியமாக ஏற்றுட்டனால நான் இப்படி செஞ்சேன்னு நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட போய் சொன்னால் அந்த பிள்ளைல மனம் எப்படி இருக்கும், அதை கொஞ்சமாக யோசிச்சிங்களா. அது நான் சொல்கிறேன், ஒருத்தன் ஏற்றுறதுக்காக நீங்கள் இப்படி லவ் பண்ண வேண்டாம். அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சு இந்த முடிவெடுங்க. இதுபோல் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தன் டைம் பாஸ்க்காண்டும் ஒருத்தன் 1 சைடுக்கும் லவ் பண்ணுறவன். அவனை அடுத்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கழிக்கணும். அது என்ன விஷயம்டா, இப்போ அந்த புள்ளைய பொடியை நீங்கள் நல்லா ஏற்றுவிட்டீங்க. அந்த புள்ளையை ஏற்றுவிட்டீங்க. அந்த பொடியை என்ன செய்ய, அந்த புள்ளையை பார்த்து லவ் சொல்கிறான். அந்த புள்ளை ஏற்றுக்கொள்ளாட்டி அவன் சைக்கோ நிலைக்கு போவான். ஓகேவா, சைக்கோ நிலைக்கு போயிடுவான். அதுக்கு காரணம் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு இந்த ஒரு காரணம் சொல்லுவீங்கன்னு தெரியுமா, அவன் லவ் பண்ணி ஃபெயில் ஆகி ஃப்ரீ ஆகிட்டான் அப்படியான்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதெல்லாம் மிச்சமாக நடக்கிறது. இருந்தாலும் நான் இன்னொரு வீடியோ நாளைக்கு இல்லை அடுத்த சனிக்கிழமை உங்களுக்கு இந்த வீடியோவை சந்திக்கும் போது ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்.